கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்தின் இனிய நாமத்தில் இந்த இறை வார்த்தைக்கு நேராக உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கக்கூடிய இறை வார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மிகவும் அற்புதமான ஒரு வசனம். நம்ம இதை படிக்கும் போதே நமக்காக பரிதாபப்படக்கூடிய, நம்மளுடைய நிலையை கண்டு மனது உருகுகிற ஒரு ஆண்டவர் உண்டு நமக்கு என்கிற ஒரு நல்ல ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 2 காரியம் நெகட்டிவாக இந்த உலகத்தில் நமக்கு நேர்ந்தாலும் அதே 2 காரியத்துக்கு ஈக்குவலாக ஆண்டவர் ஒன்று சொல்கிறார். பாருங்கள், மலைகள் விலகுது, பர்வதங்கள் நிலை பெயருது. இப்போ விலகினாலும் நிலை பெயர்ந்தாலும் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு ஏற்றாற்போல் உள்ள வசனம் பாருங்கள். மலைகள் என்பதற்கு எதை ஆண்டவர் ஈக்குவலாக சொல்கிறாருன்னா, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். மலைகள் விலகுச்சுன்னா என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு சொல்கிறார். பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இந்த ஒரே வசனத்திலேயே எவ்வளோ அழகாக ரத்தின சுருக்கமாக ஆண்டவர் இந்த அற்புதத்தை நம்மளுக்கு செஞ்சுருக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளவு நல்ல ஒரு தேவன். மலைகள் போல நாம் இந்த உலகத்தில் நாம் பணி செய்கிற இடங்களில் வாழ்ந்து வருகிற காலங்களில் பார்த்திங்கன்னா, நம்ம சில சமயங்களில் நம்ம நண்பர்களை அவங்களையெல்லாம் நம்ம ஐயோ மலை மாதிரி நம்பி இருந்தேன், உங்களை தான் நான் நம்பி இருந்தேன் என்று சொல்லி இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு பெரிய ஒரு அதிகாரிகள் தெரிஞ்சவங்களாகவோ இல்லை பெரிய ஒரு உத்தியோகத்தில் நல்ல வசதி படைத்த பணக்காரர்களோ அவங்களெல்லாம் நம்ம நினைக்கும் போது, இல்லை நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஆள் அந்த ஊரில் அப்படி இருக்கிறவங்கள என்ன செய்வோம், ஐயா நான் மழை மாதிரி உங்களை தான் நம்பி இருந்தேன், இப்படி என்னைய ஏமாற்றிட்டீங்களே, செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, ஆனால் எனக்கு இப்படி என்னை கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், மலைகளே விலகினாலும் அவைகள் கூட விலகிரும், அவைகள் கூட என்ன செஞ்சிடும், கைவிட்டுருமா. ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. பார்த்தீங்களா, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் கிருபை போதும், சுகவீனத்திலே என் கிருபை போதும். உனக்கு ஞானம் இல்லையா, என் கிருபை போதும். உனக்கு புத்தியாய் ஞானமாய் விவேகமாய் இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டுமா, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா, எல்லா இடத்திலும் கிருபை. தகுதியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறது தான் கிருபை. அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லைனாலும் கூட ஆண்டவர் அந்த இடத்துல அந்த கிருபை நமக்கு தர்றார். பார்த்தீங்களா, அதே போல் பாருங்க, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இன்னைக்கு நம்ம செய்தித்தாள் எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது. லேண்ட்ஸ்லைட் நடக்குது, நில அதிர்ச்சிகள் நடக்குது. இதெல்லாம் என்ன செய்யுது, அந்த நிலங்களே அந்த அடித்தட்டுகள் அப்படியே பெயர்ந்து அப்படியே போகுது. நினச்சி பாருங்க, நல்ல ஃபோமாக நம்ம நிற்கிறோம், நம்ம இந்த அஸ்திபாரத்தின் மேலே நம்ம நின்றுட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக எல்லாம் இருக்கிறோன்னு சொல்லிட்டு நல்லா ஃபவுண்டேஷன் போட்டு பெரிய மாடி, பல அடுக்கு மாடிகள், எவ்வளவோ பெரிய பெரிய ஃபேமஸான என்ஜினியர்ஸ் வச்சு அப்படியெல்லாம் கட்டின மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியங்களில் யாரும் என்னை அசைக்க முடியாதுப்பா, நல்லா வெல் செட்டில்டு அப்படின்னு நம்ம படிப்பாகட்டும் தொழிலாகட்டும் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் அவைகள் கூட சில சமயங்கள் என்னாகுமா, நிலை பெயர்ந்து விடும். இன்றைக்கி இருக்கிற நிலையில் நாளைக்கு மனுஷன் இருப்பானான்னு சொல்ல முடியாது. இப்போ பூமி எதிர்ச்சியில் வந்தபோது பாருங்கள், ஒரு செகண்டில் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரம் அந்தவரும் அடுத்த செகண்டுக்கு ஒரு பிரெட்டுக்காக கையேந்திட்டு இருந்தாங்க. நினச்சி பாருங்கள் எவ்வளோ பரிதாபம். வீட்டில் இந்த சொத்து சுக பணம் எல்லாமே எல்லாம் பூமிக்குள்ளே அப்படியே பூமி வாயை பிளந்து அப்படியே மூடிடுச்சு. என்ன செய்ய முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது.
இயற்கையோடு போராடுறதுக்கு யாரால முடியும்? ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அதை சொல்கிறாரு, பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ ஃபோம் காட். எப்படி ஒரு செடிக்கு வேர் எவ்வளோ ஆழமாக அந்த வேர் நிலத்தில் ஊன்றி இருந்தால் எவ்வளோ காற்றடிச்சாலும் எவ்வளோ பண்ணாலும் என்ன செய்கிறது, அந்த செடி உறுதியாக இருக்குது. அந்த ஃபோம்னஸை அந்த ரூட்டு தான் கொடுக்குது அந்த செடிக்கு. அது மாதிரி நம்ம வாழ்க்கைங்கிற இந்த செடியானது நல்லா நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை நமக்கு என்ன செய்யாதான், நிலை பெயரவே பெயராது. ஆகவே நம்ம யார் என்ன வாக்கு கொடுத்தாலும், என்ன உறுதிமொழி கொடுத்தாலும், என்னதான் செஞ்சாலும் அதெல்லாம் நிலையாக செய்வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? மனம் மாறுகிறதுக்கு நான் மனுபுத்திரன் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். மனுஷன்தான் மாறி மாறி போவான், பச்சோந்தி மாதிரி. ஆனால் ஆண்டவர் நான் மாறவே மாட்டேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ பாருங்க, அந்த அப்படி சொன்ன தேவன் யாரு? உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை யார் சொன்னது? ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டால் இந்த வார்த்தை யார் சொல்கிறாரு? உன்மேல் மனதுருகிற கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் மீட்பர், உன் மேசியா, உன்னை படைத்தவர், உன் ஆண்டவர். அவர் சொல்கிறார், மனது உருகுகிற கர்த்தர். நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு மற்றவங்க அப்படியே கண்டு காணாமல் போகிற மாதிரி ஆண்டவர் போக மாட்டார். நம்மளை பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான். நம்ம கஷ்டத்தை பார்த்து கண்ணீரை பார்த்து அப்படியே மனது உருகிடுவார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நமக்கு சொல்கிறாரு, எது விலகுனாலும் சரி நான் விலக மாட்டேன், எது நிலை பெயர்ந்தாலும் சரி நான் நிலை பெயரவே மாட்டேன். எனக்குள்ளாக நீ எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ நான் பாதுகாப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறார். பார்த்தீங்களா அன்பான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கி இந்த நாளில் கூட நீங்கள் அநேக காரியங்களை கூட்டு உங்கள் எதிர்காலத்தை கொடுத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையில் மனதுரு கர்த்தர். எது விலகினாலும், மலைகள் போல இருக்கிறது விலகினாலும், மவுண்டன்ஸ் அண்ட் ஹில்ஸ் எது விலகினாலும் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விலகாது, என் உடன்படிக்கை நிலை பெயராது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரமாக்கி கொண்டு நாம் அதில் நம்பிக்கையாக இருப்போம். ஆண்டவர் ஒருவர் உண்டு நம்மை காப்பாற்ற.